ஒரு அமைச்சர் தமிழ் மொழி யாசகம் பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதுக்கு இவரு அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்னா பிச்சை எடுக்கலாமா இல்ல ஹிந்தியில ஒன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி பேசலாமான்னு சொல்லி கோபமா கத்தினாரு. எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே, தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவா. உண்மை என்ன அப்படின்னா அவர் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அந்த இடத்துல சொல்றாரு. சோ எதுக்காக அதை சொன்னாரு அப்படின்றத கான்டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாம ஒரு மொட்டையா ஒரு மனுஷன் பேசுறத ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அவர் என்னதான் அவர் விசுவாசம் அவரு திமுக காரங்களுக்கு இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி பேசினா அவர் தலையில வச்சு முகருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதை சொன்னார்கள் அப்படின்னா 2025 ஆண்டு மார்ச் 11 லோக்சபாவில் தேசிய கல்விக் கொள்கையின் விவாதத்தின் போது அவங்க என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கையை பின்பற்றுறது. சோ இவங்க தமிழ் திராவிடம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, இந்த திராவிடத்தை இவங்களோட கொள்கை தலைவரா சொல்லிட்டு இருக்கிற தந்தை பெரியார் அவர்கள் 1947 ஆண்டு விடுதலை என்ற மேகசின்ல என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழை தமிழ் மொழியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மொழி யாசகம், அதாவது பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது. நீங்க பலதரப்பட்ட மொழிகளை கத்து தேர்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில தமிழனாக நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு மேகசின்ல எழுதுறாரு. சோ அத நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. சோ அவர் சொன்னாரு அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்றாங்க. When this person speaks about Tamil and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu.